வெல்கம் டு விஸ்பர்டு வேர்ட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. இது ஒரு கற்பனை கதையோ இல்லை சினிமாவோட கதையோ கிடையாது. உண்மையான லைஃப்பில் இப்போது இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு பையன் இருக்கான். அவன் கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறான். அவன் ஒரு ஜாலியான கேரக்டர். எல்லா பசங்களோடையும் சுற்றுறது, ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது, கேம்ஸ் விளையாடுறதுன்னு அவனோட நேரத்தை போக்கிட்டு வரான். சேம் டைம் மற்ற லவ் பண்ணுற பசங்களை பார்த்தா கிண்டல் பண்ணுறான், பொண்ணுங்களை பார்த்தா மூஞ்சை திருப்பிக்கிட்டு போகிறான். அதை எல்லோரும் அவன் ஆட்டிடியூட் காட்டுறான், ஓவர் சீன் போடுறான்னு நினைக்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, அந்த பையனுக்கு பொண்ணுங்கக்கிட்ட பேச தெரியாது. அவனுக்கு அதில் ஒரு கூச்சம் பதட்டம்னு கூட சொல்லலாம். அப்படி பேசினாலும் மூஞ்சை காட்டுறது, காட்டாம மாதிரி கத்துறதுன்ட்டு அவனோட அந்த ஸ்கூல் லைஃப்பை ஓட்டுறான். தென் கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பொண்ணை ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு போகிறப்ப ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் குனிஞ்ச தலை நிமிராமல் வீட்டுக்கு நடந்து போகிறத நோட் பண்ணுறான். தென் அவனே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். தென் எக்ஸ்பெக்டட்லி அந்த ஒரு விஷயம் அவனுக்குள்ளே லவ்வாக மாறுது. தென் அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, ஸ்கூல் விட்டதும் டெய்லி அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிறான். பட் நம்ம ஆளுக்கு தான் பொண்ணுங்கக்கிட்ட பேச வராது. ஸோ போய் பேசவும் மாட்டேங்கிறான். ஜஸ்ட் வெயிட் பண்ணுறான், அதை பார்க்குறான், டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்காக அவனை சாதாரணமாக நினைக்க வேணாம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ரோட்லேயே நிப்பாட்டி அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு தைரியமான ஆள். ஆனால் பர்சனலாக பேசுகிறதுல கொஞ்சம் பயந்தவன், பேச தெரியாதவன்னு சொல்லலாம். அப்படியே நாட்கள்லாம் கடந்து போக அவன் 10th ஸ்டாண்டர்டை முடிக்கிறான். முடித்ததுக்கப்புறமா அவன் படித்த அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் மீடியம் இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால வேறு ஸ்கூல் மாறணுன்ற சுச்சுவேஷன் அவனுக்கு வருது. ஸோ எங்கே போய் சேரலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப அவனோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கிட்டே தான் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கே, இங்கே இங்கிலீஷ் மீடியம் இருக்குல்ல, அதனால நீ இந்த ஸ்கூலில் சேருன்னு சொல்லி அவனை அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவன் ஜாயின் பண்ணுற அந்த ஸ்கூலில் தான் அந்த பொண்ணும் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் இவன் தான். ஸோ இவனோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசாக தெரியுது. அது கொஞ்சம் பேர்த்துக்கு டிஃப்ரெண்ட்டாக, சீப்பாக கூட தெரிஞ்சாலும் ஆனாலும் நிறையா பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சில பொண்ணுங்க அதை விரும்பி இவனை லவ் பண்ணுறதாக சொல்கிறவும் செய்கிறாங்க. ஆனாலும் இவனுக்கு யார் மேலேயுமே அந்த இன்ட்ரெஸ்ட்டோ லவ்வோ வரலை. எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவன் உறுதியாகவும் லாயலாகவும் இருக்கான். அந்த பொண்ணு ஃபஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட், நம்ம ஹீரோ தேர்ட் குரூப் ஸ்டூடெண்ட். ஸோ இவனோட கம்பைன் கிளாஸில் மட்டும் அந்த பொண்ணை பார்க்குறதுக்கான சான்ஸ் இவனுக்கு கிடைக்கும். மற்றபடி இவன் ஸ்கூலில் வெளியில் எங்கேயாச்சும் வச்சு பார்த்தா மட்டும்தான் உண்டு. சேம் கிளாஸ் கிடையாது. ஒரு வழியாக நம்ம ஹீரோ தைரியத்தை வளர்த்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் முடிகிற அந்த கடைசி நாளில் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸும் பண்ணுறான். பட் அந்த பொண்ணு எந்தவித ஒரு ரிப்ளையும் பண்ணலை. அது பாட்டுக்கு இவனை பார்த்து மறைச்சிட்டு அது பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுது. சம்மர் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு திரும்பவும் ஸ்கூலுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்காக போகிறாங்க. பட் இவன் அந்த பொண்ணை அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனாலும் அங்கங்கே வெயிட் பண்ணி பார்க்குறது, கிளாஸ்க்கு வெளியில் உட்காந்து பார்க்குறது, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறான். சேம் டைம் அந்த பொண்ணுமே சம்டைம்ஸ் இவனை பார்க்குறதையும் நோட் பண்ணுறான். ஆனால் அதை இவனுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிறான். அந்த பொண்ணு தெரியாத மாதிரியே வச்சுக்குது. இவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு பொண்ணாடா உனக்கு கிடைக்கல, இல்லை வேறு பொண்ணு உன்னை பிடிக்கல சொன்னிச்சா, ஏன் இந்த பொண்ணையே பார்க்குற, உனக்கெலாம் அறிவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இவன் இந்த லவ்வில் இருந்து விலகிறதா இல்லை. இந்த பொண்ணுக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்றத விட இந்த லவ்வுக்கு லாயலாக இருக்கணுன்றதில் உறுதியாக இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் போக அவனோட ஸ்கூல் லைஃப்பும் முடியுது. 12th ஸ்டாண்டர்டை முடிக்கிறான். தென் ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்றாங்க. அதோடு சேர்ந்தா மாதிரி லாக்டவுன் டைமும் வருது. 1 இயர் கிட்ட அவன் அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு காலேஜ் போக முடியலை. ஏன்னா எல்லாத்துக்கும் லாக்டவுனால் லீவ்லேயே இருக்குது. ஸோ 1 இயர் காலேஜ் லைஃப்பும் அந்த லாக்டவுன்லேயே ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் லாக்டவுன் காலேஜுக்கும் போகிறான். அவனோட நியூ லைஃப் பேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேயும் இவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைக்கிது. தென் ஓவராலாக அவங்களோட லவ் ஸ்டோரி, ஸ்கூல் ஸ்டோரியை பற்றி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம்
ஸோ இவனும் அதனால் இவனோட ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்கிறான். எல்லோரும் இவனை பாராட்டுறாங்க, சில பேர் கிண்டலும் பண்ணுறாங்க. பட் இவன் இன்னுமே அந்த இதில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். காலேஜ் லைஃப்லேயும் ஒரு சில ப்ரப்போசல்ஸ் வந்தாலுமே இவன் இன்னும் அந்த ஃபஸ்ட் லவ்வுக்கு தான் லாயலாக ஸ்டே பண்ணுறான். ஸோ அப்படியே போக போக அடுத்த 2 வருஷமும் போகுது. சேம் டைமில் அந்த பொண்ணு அது படித்தது ஓரியன்டாக நீட் எக்ஸாம் இந்த மாதிரி விஷயத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. இவனும் இவனுக்கு கிடைக்கிற டைம்லலாம் அவங்க காலேஜ் அண்டு வீட்டுக்கு போகிற டைமிங் அந்த கேப்பில் எப்படியாவது ரோட்லேயோ இல்லாட்டினா பஸ் ஸ்டாண்ட்லேயோ நின்று அவங்கள பார்க்குறத மட்டும் மிஸ் பண்ணாமல் இருக்கான். ஸோ அப்படியே அவனோட அந்த காலேஜ் லைஃப் ஃபஸ்ட் டிகிரியும் முடியுது. ஸோ அந்த ஃபஸ்ட் டிகிரி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒன் டே அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதை அந்த பொண்ணு நோட் பண்ணுது. அப்போது அந்த டைமில் இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் காமனாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு கூட வருது. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இவன் லவ் பண்ணுற பொண்ணு என்ன கேட்குறாங்கன்னா, இவன் இன்னும் மாறலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த காமனாக இருக்க ஃப்ரெண்டு வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே இவன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம அவனை கூப்பிட்டு பேசலான்னு சொல்லி 3 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் 3 பேர் மீட் பண்ணுறாங்க. அவங்க பேசும்போது இவன் லவ் பண்ண பொண்ணு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என்னோடய ஃபேமிலி எனக்கு ஒரு நல்ல ஸ்டடி ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் காப்பாற்றணும், நான் இன்னும் பிகராக படிக்கணும், ஒரு நல்ல பொசிஷன் போகணும். அண்டு என் ஃபேமிலியை தாண்டி என்னால் எதுவும் யோசிக்க முடியாது. என்னைக்காக இருந்தாலும் அவங்க சொல்கிறத தான் நான் கேட்பேன். எனக்கு உன்னை பிடிச்சிருந்தாலுமே என்னால் இப்போது ஓகே சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறப்ப உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் உன்னோட லைஃப் நல்ல லைஃப் கிடைக்கும், அதை நீ பாரு. பட் என்னால் இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு எண்டு கார்டு போடுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் ஹீரோவோட லைஃப்பில் இருந்த அந்த ஒரு விஷயம் இனிமேல் கிடையாது அப்படின்றது இருந்தாலுமே நம்ம ஹீரோ எப்படி அதுலேருந்து ஹீல் ஆகுறாருன்னா, இவ்வளோ நாளாக நம்ம லவ் பண்ண பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் மட்டும் எடுத்துகிட்டு அவர் மூவ் ஆன் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஹீரோ ஃப்ரெஷ் மைண்டடாக போயிட்டு செகண்ட் டிகிரிக்கு ஜாயின் பண்ணுறாரு. தென் போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு இவரோட சேம் மென்டாலிட்டிலேயே ப்ரோக்கன் ஹார்ட்டோட இவரை மாதிரியே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒன் டே 2 பேரும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக பழக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கப்போ 2 பேருக்குமே அவங்க மேலே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் கிடைக்கிது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே அந்த 2 ப்ரோக்கன் ஸ்டோரிக்கு அப்புறமா ஒரு லாயல் ஸ்டோரி பிகின் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃப்ரெண்ட்லியாகவும் தென் லவர்ஸாகவும் பழகிறதுனால அவங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராமல் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த லவ் ஸ்டோரியை பார்த்து நிறையா பேர் சுற்றி இருக்கவங்க பொறாமையும் படுறாங்க. பட் இவங்களுக்கோ எந்த வித சண்டையும் இல்லாமல் நல்லபடியாக மூவ் ஆன் பண்ணி வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அண்ட் இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது, கண்டினியூ ஆகும். ஸோ இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, உங்களோட பிளான் என்னவா வேணால் இருக்கலாம், ஆனால் காட்ஸோட பிளான், அதாவது உங்களுக்கான காதல் உங்கள்கிட்ட எப்போ வந்து சேரணுமோ அது அந்த டைமில் கரெக்டாக வந்து சேரும். அதுக்காக நீங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரகிளை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. பட் அந்த ஒரு காதல் உங்களை வந்து சேரும். ஸோ நம்ம ஹீரோவோட லைஃப்பில் அந்த ஸ்கூல் கேர்ள் மட்டும் வரலை அப்படின்னா இந்த கதை வேறு மாதிரி போயிருக்கலாம். பட் அவங்க வந்தாங்க, சீக்கிரமாக முடிவை சொல்லலை, ஆனால் சரியான நேரத்தில் சொன்னதுனால தான் இவருக்கான அந்த பொண்ணு அண்டர்ஸ்டாண்டபிளான பார்ட்னர் கிடச்சிருக்காங்க. ஸோ ஆன் டைம், எந்த டைம் வேணால் வரும், பட் கண்டிப்பாக வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை விரும்புனீங்கன்னா அதுக்காக உண்மையாக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிதோ கிடைக்கலையோ அதற்கான பலன் என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பலன் தான் நம்ம ஹீரோவோட செகண்ட் லவ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸை நிறையா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.